டேய் சஞ்சய். டேய் எங்கடா போன? இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர? அது காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதான் அவசரமா நானும் அம்மாவும் கிளம்பி போற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் வந்தோம். சரி, அம்மா சாப்பிட்டாங்களா? அம்மா சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. அவங்க ரூம்ல தூங்குறாங்க? ஆமா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏசி ஒர்க் ஆகல, ஏதோ வயர் கட்டா இருந்தது. நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போலாம், பட போய் தூங்கலாம். ஐயோ அம்மா. அம்மா அம்மா அம்மா, கதவு திறங்கம்மா. மா, கதவு திறங்கம்மா. அம்மா, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்க? தயவு செஞ்சு இந்த ரூம்ல தூங்காதீங்க. இங்க தூங்குனா உங்க உயிருக்கே ஆபத்து. என்ன சொல்ற? தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. உடனே இந்த ரூமை விட்டு வெளியே வாங்க. வாங்க. என் கையை விடு. அம்மா. என்ன என்ன காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணி என் கூட சேர்ந்துடலான்னு பாக்குறியா? நீ இந்த வீட்ல இருந்தாலும் நீ வேற, நான் வேறதான். உன்னை நான் என்னைக்குமே என்னோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். நான் உங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல ரூமை விட்டு வெளியே வாங்க. முடியாது. நான் என் ரூம்ல தான் தூங்குவேன். நீ சொல்றது எல்லாம் நான் நம்ப மாட்டேன். போ, போய் உன் வேலையை பாரு. போ. அப்ப எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய் ஏய், சொன்ன கேளுங்க. வெளியே போங்கம்மா. ஏய் வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. வித்யா, கதவு திறக்க போறியா இல்லையா? என்னாச்சு? ஏ வித்யா, கதவு தர. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னடா மேல ஒரே சத்தமா கேக்குது? எனக்கும் தெரியலப்பா. ஏ வித்யா, கதவு தர. கதவு தரன்னு சொல்றேன்ல. ஏய், நான் சொல்றதையும் நம்ப மாட்டாங்க. இப்போ ஏசி ஆஃப் பண்ணாலும் மறுபடியும் உள்ள வந்து ஆன் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரே வழி நாம உள்ள இருக்கிறது தான். சஞ்சய், விஜய். விஜய், என்னாச்சு? என்னாச்சு இருக்கீங்க? வேதா என்னாச்சு? திடீர்னு வித்யா வந்து இந்த ரூம்ல தங்கினா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா. நான் அதை நம்பாம இருக்கவும் என்னை வெளியில தள்ளி விட்டுட்டு அவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. என் பொண்ணு ஏதாவது சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். உன்னை காப்பாத்த என் பொண்ணு மறுபடியும் அவன் உயிரை பணைய வச்சுட்டா. வித்யா, டேய் என்ன போய் பாரு. பாரு பாரு. வித்யா, அப்படி வித்யா, வித்யா, கதவு திற. வித்யா. வித்யா, வித்யா, என்ன ஆச்சு? வித்யா, என்ன சத்தம் அங்க? வித்யா, கதவை தர. என்ன நடக்குதுங்க?
வித்யா வித்யா என்னாச்சு? வித்யா வித்யா என்னமாச்சு? வித்யா ஐயோ சஞ்சய், தூக்கு. வித்யா வித்யா என்னாச்சுமா உனக்கு? ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல. பாத்துக்கோ சஞ்சய். போங்க போங்க சீக்கிரம் போங்க. வித்யா தம்பி வித்யா அண்ணி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம் பண்றேன். வித்யா எழுந்து. வித்யா 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 கண்ணை திறந்து பாருமா. கண்ணை திறமா. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க, பயப்பட வேண்டாம். என்னாச்சு? நான் அந்த ரூமை பார்க்க முடியுமா? வாங்க டாக்டர். இந்த ஏசி தான் டாக்டர். டாக்டர் என்னாச்சு? ஏசில கேஸ் லீக் ஆயிருக்கு போல. அது சம்டைம்ஸ் பாய்சன்ஸ் கேஸ் ஆயிடும். அதை இவங்க ஸ்மெல் பண்ணிருக்காங்க. அதான் இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. வித்யா பாத்து பாத்து வித்யா வித்யா மெதுவா. வித்யா கூப்பிடு. மெதுவா. பாத்து மெதுவா பாத்து. மெதுவா இரு. ஜாக்கிரதை. வித்யா வித்யா ஒண்ணும் இல்ல. வித்யா 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 இங்க பாரு, இங்க பாரு. அந்த ரூம்ல இருக்க ஏசி ஆஃப் பண்ணிட்டு ரூமையும் லாக் பண்ணிடுங்க. காலையில மெக்கானிக்க வர சொல்லி சர்வீஸ் பண்ணிடுங்க. டாக்டர் இனி வித்யாவுக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வெறும் மயக்கம்தான். ஒருவேளை நைட் ஃபுல்லா அந்த ரூம்ல தூங்கி இருந்தா இவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இந்த மாதிரி ஏசி கேஸ் லீக் ஆகி மூச்சு திணறல் வந்து உயிர் போறதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா உங்க வீட்ல இப்படி நடந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க டாக்டர். நான் வரேன். வாங்க டாக்டர். வித்யா இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணும் பாத்தியா இல்ல. வேதா, என் பொண்ணு உன் உயிரை காப்பாத்த பார்த்திருக்கா. ஆனா நீ அவளையே சந்தேகப்பட்டிருக்க. அவ சொன்னது உண்மை நிரூபிக்க என் பொண்ணு அவ உயிரையே பணைய வச்சிருக்கா. இப்போது நீ என் பொண்ணு புரிஞ்சுக்க. உன்னோட இந்த பிடிவாதத்தால இந்த வீட்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஏன் வேதா இப்படி இருக்க? இத கூட டிராமா வித்யா நடிக்கிறான்னு சொல்லுவியா? இந்த வீட்ல உண்மையா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. மாமா, அத்தை ஏதோ சொல்லாதீங்க. நீ சத்தம் போட்டு எங்கேயாவது கூப்பிட்டுருக்கலாம்லமா? ஏமா இந்த ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்கிற? ஏதா இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீயும் முக்கியமா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இனி நீ யாருக்காகவும் உன் உயிரை பணைய வைக்காத ப்ளீஸ். வித்யா, உனக்கு எப்படி கேஸ் லீக் ஆகிற விஷயம் தெரிஞ்சிச்சு?
இப்போ உண்மையை சொன்னா சண்முகம் மேல சந்தேகம் வந்துடும். அடுத்து அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதானே, உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் யதார்த்தமா அத்தருமை கிராஸ் பண்ணேன். ஏசில திடீர்னு இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சுது. ஏதோ பீப் சவுண்டு வந்துச்சு. அது என்னன்னு நெட்ல செக் பண்ணி பார்த்தேன். சிலிண்டர்ல பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ஆகும்னு போட்டிருந்துச்சு. அதனால நான் தான் அந்த வயரை எடுத்து விட்டேன். அது தெரியாம நீங்க வயரை மாட்டி விட்டுருக்கீங்க. அத்தையும் தூங்க போயிருக்காங்க. அதனால தான் நான் ஓடி வந்து அத்தையை தடுத்தேன். அவங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கல. அதனால தான் நானே ஏமா புரிஞ்சுக்கலான்னு அப்படியே விட்டு தொலைய வேண்டியதானே? நீ ஏமா போய் கதவை சாத்திக்கிட்ட? இந்த குடும்பத்துக்கு அவங்க அம்மா உசுரை கொடுத்தது போதாதா? இப்ப நான் உன்னையும் சாக கொடுக்கணுமாமா? பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க. விஜய், அம்மா, காலையில மெக்கானிக்க வர வச்சு வீட்ல இருக்கிற எல்லா ஏசியையும் கம்ப்ளீட்டா செக் பண்ண சொல்லு. சரிம்மா. தேங்க்ஸ். யாரும் என் ரூமுக்கு போக வேண்டாம். என் பொண்ணு உன் உசுரை காப்பாத்திருக்கா? அவளுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் மரியாதையா? டேய் டேய் டேய், அமைதியா இருடா. டேய், உங்கள மாதிரி ஒரு நன்றி கேட்ட குடும்பத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. உங்கடா வித்யா, டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிட சொன்னாங்க. இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த மாத்திரையை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்பதான் தூங்கும்போது மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்காதா. நைட்டு மட்டும் போட்டா போதும். சாப்பிடு. நில்லு. நான் வேண்டான்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவல. கம்பல் பண்ணி என்ன சாப்பிட வைக்க மாட்டேன், அப்படிதானே? நான் உன்னை தொடர்றதுலயே உனக்கு விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ வேணான்னு சொல்ற விஷயத்த நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவேன்? கட்டும் பொண்டாட்டியா இருந்தாலும் அவளை எதுக்காகவும் கம்பல் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமா உரிமை எடுத்துக்கூடாது. பிடிக்கலன்னா ஒதுங்கி நிக்கணும்னு உன் மூலமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அடிச்சத நீ இன்னும் மனசுல வச்சிருக்கல. நான் உன்னை கை நீட்டி அடிக்க கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? அந்த பிரீத்தி அத்தைக்கு எதிரா சதி திட்டம் தீட்டிட்டு இருந்தா. நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்த. அந்த கோவத்துல ஏதோ லேசா அடிச்சுட்டேன். அதுக்கு நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பியா? மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. பழசெல்லாம் நினைச்சு நான் உன்னை அடிக்கல. நீதான் குற்ற உணர்ச்சியில கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிற. நான் உன் மேல அவ்வளவு வெறுப்பா இருந்தா இத்தனை நாள் இதே ரூம்ல உன் கூட நான் தங்கியிருக்கவே மாட்டேன். எனக்கு உன் மேல கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு நீ உன் மூஞ்ச உருன்னு வச்சுக்காத. அது உனக்கு செட்டே ஆகல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் அரைஞ்சது தப்புனா பதிலுக்கு நீ கூட என்ன அரையலாம். இந்தா அரை. அரை. இப்படி ஆப்பிள் மாதிரி கணத்தை கட்டி அறைய சொன்ன எனக்கு அறைய தோணுமா? அப்போ என்ன உன்ன சாரி. பரவாயில்ல. நான் இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் சாரி கேக்குறேன். மத்தபடி பழசு எதையும் நான் மறக்கல.
மறக்க வேணாம். அதெல்லாம் பத்திரமா உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்க. ம். நீ முதல்ல உட்காரு. காட்டு. ஆ, இந்தா. மெதுவா மெதுவா. ஓ ஏய் சாரி சாரி சாரி. ஒழுங்கா வாயை திறக்கணும். இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல மீட்டிங் இருக்குடா. அம்மா சொன்னாங்க. விஜய், ம், சொல்லுங்கம்மா. ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஷார்ப்பா வந்துடணும்னு சொல்லிடு. ஓகேம்மா. காலேஜ்ல எந்த ஸ்டாஃப்ஸும் லீவ் போடக்கூடாது. ஓகேம்மா, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ம். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வந்து சர்வ் பண்ணுங்க. என்ன அமைதியா நிக்கிறீங்க? இன்னும் சமைக்கல மேடம். வாட்? இன்னும் சமைக்கலையா? வித்யா, மார்னிங் நீ தானே சமைப்ப? காலையில எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நான் சமைக்கல. நீங்க ஏன் சமைக்கல? புதுசா வேலைக்கு சேர்ந்த மகேஸ்வரி ஷெஃப் எங்களை சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். அவங்களாவது சமைச்சாங்களா இல்லையா? தெரியல மேடம். என்ன, நான் மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கும்போது விளையாடுறீங்களா? மேடம் அவசரப்படாதீங்க, வந்துட்டேன். உள்ள எல்லாம் ரெடியா இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ற மகேஸ்வரி? சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. இது இந்த வீட்ல என்னோட முதல் நாள் சமையல். அதை ஸ்பெஷலா பண்ணணும்னு பார்த்தேன். அதான் நான் மட்டுமே கிச்சன்ல நின்னு பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். அப்படி என்ன சமைச்ச? ராகி அடை, புதினா சட்னி, பெரண்டை துவையல். அ, எதுக்கு இதெல்லாம்? ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது மேடம். பெரண்டை எலும்புக்கு ரொம்ப நல்லது. நாள் முழுக்க உற்சாகமா இருக்கும். பிரெயினுக்கும் நல்லது மேடம். வயசாக ஆக உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்ல மேடம். அதான் நான் இங்க வெறும் சமையல்காரியா இருக்க வரல. இனி உங்களோட நியூட்ரிஷனும் நான் தான். உங்களுக்கு எந்த நோயும் வராம ஆரோக்கியமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சாப்பிடுங்க மேடம். ம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாரையும் விட 10 வருஷம் அதிகமா வாழ்ந்தா அதனால பல பேருக்கு நல்லது மேடம். அதனாலதான் நான் இந்த வீட்ல வேலைக்கே சேர்ந்தேன். மதியம் நைட்டுன்னும் 3 நேரமும் உங்க ஆரோக்கியத்தை மட்டுமே மனசுல வச்சு நான் தனி மெனுவே ரெடி பண்ணிருக்கேன். இனிமே அதுதான் எல்லாருக்குமே சாப்பாடு. ஹெல்த்தை மட்டும் யோசிச்சு டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். அதுவும் ரொம்ப முக்கியம். டேஸ்டும் குறையாம
உங்க ஹெல்த்துக்கும் குறையில்லாம நல்ல சாப்பாடா கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மேடம்.